கூட ருசியாகவும் இருக்கும். ஆனால் பழம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். செலவுகாரராக இருந்தாலும் கொலஸ்ட்ரால்காரராக இருந்தாலும் சரி. மற்ற என்னென்னு சொன்னால் முக்கியமான இந்த முந்திய பழம் தோட்டத்துக்கு ஒருத்தர் விட மாட்டோம் பார்க்கறதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதும் சரி. அது என்ன காரணம்? மருந்து வச்சு நஞ்சு வையாண்டு. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் உடும்புராய் மேற்கு உடும்புராய் இடத்துல நிற்கிறேன். இதில் லொக்கேஷன் பட்ட ஃபோன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் விடுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எங்கேன்னு சொன்னால் முந்திரிய பழம் தோட்டத்துக்கு நிற்கிறேன். பாருங்கள், முந்திரிய பழம் தெரியுதா? என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் முந்திரி பழம் நாங்கள் தோட்டத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லி கேட்டால் விடவே மாட்டோம். நான் அப்படி உங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், சொல்லியும் இருக்கேன் நான் உங்களுக்கு விட மாட்டோம்னு சொல்லி. அப்படி தான் பார்த்து நான் நேற்றோட்டத்துக்கு வந்து கேட்டுனாங்க, அதில் அனுமதி தந்துட்டோம், வீடியோவும் எடுத்துனாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிறகு மைக்கில் சின்ன பிரச்சனை காரணமாக சவுண்ட் ஒன்றும் பெறாமல் போட்டது வீடியோவுக்கு. வீடியோ இல்லாமல் ஓகே, சவுண்ட் மட்டும் பெறாமல் போட்டது. நான் தனியாக காய்ச்சிருந்தேன்னு சொன்னால் நான் திருப்பி நான் உங்களுக்கு வீட்டை போய் இந்த காய்ச்சி வந்து போட்டிருப்பேன். அது மட்டும் நான் அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ கேட்டு அதில் அவர் நிறைய தகவல் சொல்லியிருந்தவர். அந்த தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு விளங்காது, அந்த அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்றுமே உங்களுக்கு கேட்டிருக்காது. அதனால் நான் இன்றைக்கு என்ன சொன்னால் திருப்ப அடுத்த நாள் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். அந்த அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டு அன்றைக்கு அதே கேள்விகளை கேட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாருங்கள், நேற்று வரைக்கும் நிறைய முந்திரி பழங்கள் இருந்தது. இன்றைக்கு நான் வெட்டி போட்டோம், அதையும் சொல்லியிருந்தேன் தம்பி, நாங்கள் வெட்டி போட்டோம் நிறையான்னு சொல்லி. பாருங்க, முந்திரி பழ தோட்டம். நான் நேற்று எடுத்த வீடியோ போடுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. டென்னும் கலந்து தான் வரும். ஷர்ட்டுண்டா மாறி வேறு ஷர்ட்டில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறேன். அது நேற்று எடுத்த வீடியோ, இது இந்த ஷர்ட் எடுக்கிறது இன்றைக்கு எடுக்கிற வீடியோ. டென்னும் கலந்து ஒரு வீடியோ வரும். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா உரிமையாளர். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பெயர்? ஸ்ரீஜெயம். ஸ்ரீதரன் என்னுடைய பேர். என்னுடைய ஒர்க் ஷாப்போட சேர்த்து நான் ஸ்ரீஜெயம் வச்சுருக்கேன். சொல்லி இந்த இடத்துல அட்ரஸ் சொல்லுவீங்களா உங்களுக்கு? உரும்பிராய் மடத்தடி வாணி டியூஷன் சென்டர். அந்த சென்டருக்குள்ள வாணி ஒழுங்கு அந்த ஒழுங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த முந்திரிய பழம் தோட்டம் நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருக்கீங்க? நான் இது இப்போ 14 வருஷமாக, நான் 2004ஆம் ஆண்டு வரைக்கும் நான் இது செய்கிறேன். ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இப்போ 3 வருஷம் நிப்பாட்டி இப்போ ஒரு வருஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் தொடங்கிருக்கேன். இந்த முந்திரி பழம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காய்ச்சிருக்கு தானே? சீசனுக்கு காய்க்குமோ இல்லாட்டி அப்படி? சீசன் இது 2 சீசன் இருக்கும். சில பேர் 3 சீசனும் வைக்கணும். இப்போ நாங்கள் 2 சீசனுக்கு தான் வச்சுருக்கோம். இப்போ இது இப்போ இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெட்டொன்று இருக்குது. அடுத்தது வந்து பங்குனியில் ஒரு வெட்டொன்று இருக்கலாம். பங்குனி சித்திரையில் ஒரு வெட்டொண்டு வெட்டலாம். அதோட கண்டுகளெல்லாம் ஓய விடணும், ஆற விடணும். தரை ஆற விடுற மாதிரி கண்டுகளுக்கு கொஞ்சம் காய்க்காது. அது அப்போ குறைவாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் கூடிய காயாக இருக்கும். தொடர்ந்து காய்ச்சி கொண்டு இருக்கும். 2 சீசன் தான் கூட காய்க்கும். அப்படி 2 சீசன் தொடர்ந்து காய்க்கிறது இல்லை. அந்த நாங்கள் அந்த எங்கள் அரிவண்டு ஒன்று இருக்குது, அரிவண்டு வைரவட்டு ஒன்று இருக்குது. அந்த 2 வட்டுக்குள்ளேயும் தான் இந்த பழங்கள் காய்கள் வரக்கூடியது இருக்குது. அது அந்த இதுக்குள்ளே தான் இதை இப்போ இதில் வந்து நாங்கள் வெட்ட போகிற வட்டு வந்து இது வந்து மொத்தமாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே சிவப்பு கலரில் இருக்கிற இந்த தண்டுகள் வந்து சிவப்பாக இருக்குது. இந்த தண்டு காஞ்சி போன மாதிரி இருக்குது. இதில் பார்த்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ஒரு மொழியன் இருக்குது. இந்த மொழிகளை பார்த்து வெட்டுவோம். மொழிகளில் வெட்டுவோம். அது வைர வெட்டு. இப்போ இது புதுக்கண்டாக இருக்கிறதால இதை ஒடிச்சு வெட்டுன்னு சொல்லி ஒரு வெட்டு வெட்டுவோம். இப்படி இந்த தண்டுகள் இருக்கல்லோ, இந்த தண்டுகள் எல்லாத்தையும் இப்படி ஒடிப்போம். இலையெல்லாம் ஃபுல்லாக எல்லா ஒடியும் ஒடிப்போம். ஒடிச்சிட்டு இதுக்கு பிறகு எல்லாம் பிளேனாக வெடி இதெல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இதில் ஒரு வெட்டு வெட்டுவோம். 1 2 3 4வது மொழியில் ஒரு வெட்டுவோம். இப்போலாம் பச்சையாக இருக்கல்லோ, இந்த பச்சையாக இருக்க இவ்வளோத்தையும் வெட்டுவோம். அப்படி வெட்டினோம்னா எல்லாம் அப்படி எல்லா இடமும் இலைகள் கப்புகளை அந்த பார்த்து அந்த கொப்புகளோட இடைவெளிகளை பார்த்து, மற்றது சிவத்ததை பார்த்து, கண்டுக்கு விடக்கூடிய இடங்களை பார்த்து அதை வெட்டுவோம். வெட்டினா இது வந்து ஒடிச்சு வெட்டி. இப்போ இது முதல் வெட்டல்லோ, இது கண்டு புதுசாக இப்போ தான் வச்சிருக்கிறேன். அப்போ இதை வெட்டின வடி அப்போ ஒடிச்சு தான் வெட்டலாம். இதை அப்புறம் வைர வெட்டுக்கும் ஒடிச்சு வெட்டுவோம், ஆனால் இறுக்கமாக வெட்டுவோம். இது கண்டு இதுதான் மரம். இது மரம் வண்டின்னா வைர வெட்டுன்னு ஒரு வருஷம் முடிஞ்சால் இந்த மொத்தத்தில் இருக்கும் தண்டுகள். அது இப்போ மொத்தமாக இருக்கல்லோ, அது அப்போ அந்த மொத்தத்தில் இருக்கிற தண்டுகளை பார்த்து இறுக்கமாக வெட்டுவோம். வைர வெட்டு. அந்த வைர வெட்டில் வர வளம் வந்து கோடைப்பழம். கோடைகள் வரும். அது கோடைகளை வரும். அந்த பழத்தை தான் நாங்கள் கூட ருசியாகவும் இருக்கும். ஆனால் பழம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். வைர வெட்டு ருசியாக இருக்கும். இன்னும் கூட இப்போ பழம் பெருசாக இருக்கும். ருசி அதை விட குறைவாக இருக்கும். அது வந்து ஒரு தேன் மாதிரி இருக்கும் அந்த டைம். இப்போ இருக்கிற அப்போ அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த நேரத்தில் விலையும் கூடவே இருக்கும். 400 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும். இப்போ 320 ரூபா 350 ரூபா வந்து கொண்ட்ரோல் விலை.
கொண்டு நாங்கள் கொடுக்குற விலை அவைகள் அங்கால கொண்டு வச்சு 400-500 விற்பினோம். இங்கே வந்து வேணுன்னு சொன்னால் 350 நாங்கள் கொடுப்போம். கண்டு நடுறீங்க. இது எங்கே எடுத்தீங்க கண்டு? இது நாங்களே எங்கட கண்டுகளையும் நாங்கள் வாங்கி பதிவு வைப்போம். இல்லை பஸ் ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே எடுத்தீங்க கண்டு? இது இப்போ எங்கள்கிட்ட இப்போ முதல் வைக்க கண்டு இல்லையல்லோ, நாங்கள் இப்போ பதிவு வச்சு விற்கிறாங்கள்ட்ட வாங்குவோம். இப்போ இது அடுத்த முறை இப்போ இந்த சீசனுக்கு நாங்கள் வைக்கலாம். அது ஏன்னா இது வைரமாகணும், நல்ல வைரமாகணும். இதெல்லாம் நல்ல முத்தின தடியாக இருக்கணும். முத்தின தடியாக இருந்தால் தான் இதில் அப்போ இதில் 2 வருஷம் போனால் தான் இதில் நாங்கள் தடி வெட்டலாம். அந்த தடி வெட்டி வைக்கலாம். தடி வச்சாலும் தடி தான் வைக்கிறது. இந்த தடியில் இப்போ நாங்கள் வைக்கிறோன்னு சொன்னால் இந்த மொழியிலே பார்த்து இதில் வெட்டினா இதுக்குள்ள வெட்டினா இந்த மொழிக்கு மேலே வெட்டுவோம். அப்போ இந்த மொழியை கீழ் வளத்துக்கு வச்சு மண்ணுக்கு வைப்போம். இந்த மொழி மேலே நிற்கும். இந்த இதுக்குள்ளால கட்டு முளை வரும். இந்த இதுக்குள்ளால முளை வரும். அப்போ முதல்ல இருக்க தண்ணியில் ஊற போடுவோம். தண்ணியில் ஊற போட்டு அதுக்கு பிறகு மருந்து போட்டு தண்ணியில் ஊற போடுறது. நோய்கள் வேணும். ஓ, நிறைய வேற வாய்ப்பு இருக்குது. இது அந்த சுருட்டுன்னு சொல்கிற நோய்கள் இருக்குது. இப்போ அழுக்கணவான் பிடிக்கும், மற்றது கராவல் பிடிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு புழு அடிச்சிருக்கு. இந்த இல்லையா இது வந்து புழு அடிச்சிருக்கு. இப்போ இது நாங்கள் இப்போ பல சீசனால் புழுவுக்கு மருந்து அடிக்கலாம். பழம் பட்டி முடிகிற நேரம் இது பழத்துக்கு முன்னமே அடிக்கணும். அப்போ பழம் காயாக இருக்க அடிக்கணும். அப்போ இது மலைக்குள்ளே வந்த புழு. அப்போ பழத்தை சேதப்படுத்தாது. இதில் ஒரு புழு வந்து சில நேரங்களில் பழத்தில் உள்ளிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பழத்துக்கு உள்ளுக்குன்னு குலைக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதால் நாங்கள் குழிகள் எல்லாம் படிவை பார்த்து பழம் பட்டி முடியுது. அப்போ என்ன இது அடுத்தடுத்த மாதங்கள்ல எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிடும். ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் எல்லா இலையும் இப்படி கருகி கொட்டுன்றும். சிலது கொட்டணும், சிலது கொட்டணும். இதெல்லாம் கொட்டுன்றும் வந்துடும். அப்போ இதோட எல்லாத்தையும் நாங்கள் ஒடிச்சு தண்டு எல்லாம் ஃபுல்லாக நல்ல சுத்தமாக இருக்கும். பார்த்தா ஒரு நெட்டு கம்பி கிடக்கிற மாதிரி ஒரே நெட்டு இதாக இருக்கும். அறுவடை செய்யலாம். இது 10 மாதம் செல்லும். புதுசாக கண்டு வச்சு ஆரம்பித்தா 10 மாதம் செல்லும். இல்லாட்டி பழைய கொண்டு சொன்னால் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து தான் இருக்கும். அது 6 மாதத்துக்கு ஒருக்கா. அதுக்கு இப்போ இதுக்கு வந்து நாங்கள் எருப்பு போடணும். குப்பை இது தாக்கணும். குப்பை போடலாம், குப்பை தாக்கலாம். இல்லாட்டா குலை தாக்கணும். குலை தாக்கணும். நாங்கள் வேப்பங்குள்ள பூவரசங்குள்ள அந்த காத்திய விளக்கீட்டுக்களை எல்லாம் குப்பைகளுக்கு தாப்போம். நாங்கள்
இதுக்குள்ள என்ன சரி இப்போ வேப்பங்குள்ள தாப்பம் இல்லை பூவரசங்குள்ள தாப்பம் குப்பை எடுத்து குப்பை தாப்பம் ஏதாவது ஒன்று இதுக்கு தாட்டுவோம். தாட்டுட்டு அதுக்கு மேலே பாத்தியெல்லாம் சுத்தமாக எல்லாம் புல்லெல்லாம் பிடுங்கி வேக்காலெல்லாம் கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இதுக்கு நாங்கள் எரு போடுவோம். எரு போட்டு ஒரு இதுக்குள்ளே வந்துடும். ஒரு 15-20 நாள்லேயே எல்லாம் கன்றுகளெல்லாம் தழைச்சி வந்துடும். அந்த அதுக்கு பிறகு இந்த பதம் தெரிய அதுக்குரிய அறிவுகளை செய்வோம். இப்போ இந்த முந்திரி பழம் நீங்கள் தொடஞ்சிருக்காங்க, இதனால் உங்களுக்கு என்ன தீமைகள் இல்லாட்டி என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இல்லாட்டி என்ன நன்மைகள் அப்படி சொல்லுவீங்க? நன்மைகள் இருக்குது, கூடுதலான நன்மைகள் இருக்குது. இதில் நன்மைகள் நிறைய இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ இது இந்த பழம் முந்திரிய பழம் வந்து இரத்த சுத்திகரிப்புக்கான ஒரு உணவு. இரத்த சுத்திகரிப்பு சகல அளவுக்கு மிஞ்சி எதையும் சாப்பிட்டாலும் அமுதம் நெஞ்சன்ற மாதிரி அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா எதுவும் பிரச்சனை தான். ஆனால் இது எல்லா நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம். சாப்பிட கூடாதுன்னு சொல்கிறதுக்குரிய பழம் இல்லை. இது எல்லாரும் சாப்பிடலாம். சலரோகாரராக இருந்தாலும் கொலஸ்ட்ரோல்காரராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இது உதவக்கூடிய ஒரு பழம். அதால் நன்மையுடைய தீமை இல்லை. ஆனால் பிரச்சனைகள் எதிர்நோக்குறீங்களா? அப்படியா? இதே எங்களுக்கு இப்போ பிரச்சனைனா சந்தைப்படுத்தல் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ கொழும்பு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி அந்த மழை சீசன்கள் வந்தால் அது பெரும் பிரச்சனை. அடுத்தது எங்களுக்கு ரசாயன பிரச்சனைகள் நிறைய. அதாவது இல்லை கெமிக்கல் மருந்து மருந்து அந்த மருந்துகள் வந்து தேவையான மருந்துகள் எங்களுக்கு இந்த எல்லாத்துக்கும் பார்க்க போனால் இப்போ கத்தரிக்கும் சரி வண்டிக்கு இந்த எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகளில் தான் இங்கே பாவிக்கக்கூடியதாக இருக்கிறத ஒழிய இது இந்த ஒரு நோய்க்கண்டு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் மருந்தை பார்க்கல. ஏன்னா ஒரு தரட்ட கேட்டால் ஒரு மருந்து ஒவ்வொரு மருந்து அடிக்கிறோம். ஆனால் அந்த நோய்க்குரிய மருந்தாக தெரியல. அதோட பொதுவாகவே ஒரு மருந்து இருக்குது. பொதுவாக நான் ஒரு மருந்து அடிப்பேன், எனக்கு அது சரியாப்பட்டு கொண்டு போக சரியாக அடிப்பேன். அதே மருந்து இன்னொரு ஆள் அடித்து அவைக்கு அது பிள்ளையாக தெரியுது. அப்போ அந்த என்ன இப்போ காய்ச்சலுக்கு பெனடால் போடலாம், எஸ்பின் போடாது, அந்த மாதிரி அந்த எந்தெந்த நோயண்டு இதில் கண்டுபிடிக்கலாத ஒரு பிரச்சனை. ஆனால் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான இந்த மருந்துகள் பாதிக்கும். நான் சில வேளையில் இயற்கையாக ஒரு மருந்தையும் செயற்படுத்தி பார்த்துருக்குறேன், பயன்படுத்துவது. அது வந்து கிளியரஸ்ன்னு சொல்லிட்டு சீமக்குலை அந்த கிழுவையில் ஊற வைக்கிறது. வேப்பங்குலை குருத்து வேப்பங்கொட்டைகள் இடித்து அதுகளெல்லாம் ஊற வச்சு, மற்றது மாட்டின் செலம் அது எல்லாம் நிலத்தில் தாட்டு ஊற வச்சு எடுத்து அதை பயன்படுத்தி பார்த்துருக்குறேன். ஆனால் அதில் பலன் இருக்குது. ஆனால் நீண்ட கால இடவழி வேணும் அதுக்கு தயாரி. இப்போ குறைஞ்சது 6 மாதம் அதுக்கான ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் அதை தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதான் அது இந்த நன்மை. அதுதான். மற்றபடி அதால் நன்மைகள் நிறைய இருக்குது, லாபம் இருக்குத்தான். ஆனால் அதுக்குரிய அந்த செயல்முறைகள் நல்ல மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்போ இங்கே இப்போ இந்த காலத்தில் இப்போ எங்கே கொடுக்குறீங்க? இப்போ வந்து இப்போ உள்ளூருக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடும். இன்றைக்கு தான் குழம்புக்கு போடுறதுக்காக தயார் பண்ணி கொண்டு இருக்கோம். ஒரு அளவு கணக்க போடலாது, ஒரு அளவு போடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட இப்போ வீடியோ பார்க்குறாங்க வந்து வேணும்னு சொன்னால் இப்போ உங்கள் நம்பர் சொல்லுவீங்களா? 077 30 89 919. மற்ற என்னென்னு சொன்னால் முக்கியமான இந்த முந்திரி தோட்டத்துக்கு ஒருத்தர் விட மாட்டோம் பார்க்கறதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதும் சரி. அது என்ன காரணம்னு சொல்லி? காரணங்கள் சில கண்பட்டால் கண் எல்லாருக்கும் சொல்லி எல்லாம் சொல்லணும். கல்லறைக்கு தப்பினாலும் கண்ணறைக்கு தப்பிலான்றது. ஏன்னா சிலருக்கு அதில் ஐதியம் இருக்குது, சிலருக்கு நம்பிக்கை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதை எல்லாம் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். நிறைய இடங்களை கேட்டுங்க ஒரு இடம் விடவே மாட்டோம். அது எங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து எங்களால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுதான் ஓகே. இப்போ எங்களாலே ஒரு நன்மை ஒன்று அவளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவள் என்ன சொல்லணும் அதுக்கப்புறம்? இதில் நன்மை தின்மைன்றதெல்லாம் எங்களோட முயற்சியை பொறுத்து தான் எல்லாம். அது இது வந்து ஒரு ராசபயிர். அதாவது இதுக்குள்ளே ஒரு என்னென்னு சொல்கிறது தீட்டு துடக்கம்னு சொல்லி வேணும். மற்றது அந்த சுடலைகளுக்கு போய் வந்தால் அந்த நேரங்கள்ல எல்லாம் கால்களை கையில் கழுவி போட்டு வரணும். மற்றது போகக்கூடாத இடங்களுக்கு போய் வரையக்க இதற்கு சுத்தமாக வரணும்ன்றது தான் அதுன்ற இது. சில நேரங்களில் நாங்கள் செருப்பு போட வேண்டிய கட்டமும் இதுக்கு இருக்குது. ஏனெண்டா அப்போ அதுக்கண்டு ஒரு செருப்பை வச்சா அதுக்கு என்ன காரணம்ன்றா மழை நேரங்களில்
எருத்தானே நீச்சிறங்கு வர வாய்ப்பு இருக்குது கால். அப்போ நாங்கள் அதை பார்த்தா இதை இழக்க வேணும், இதை பார்த்தா அதை இழக்க வேணும். அப்போ அதால் இதை கண்டு கொண்ட வச்சுருந்து பாதுகாப்பு முக்கியம். அடுத்தது மழையால் சில பழங்கள் வெடித்து கொட்டின வாய்ப்பு இருக்குது. மழை வந்ததால இந்த பழம் வெடித்தது, மழை வந்ததெல்லாம் வெடித்தது. மழை இல்லையான்னு சொன்னால் வெடிக்காது. அப்படி நல்லா இருக்கா, நல்லா இனிப்பாக கிடக்கு, ஆனால் தண்ணி தன்மையாக கிடக்கு. அது மழையா இந்த தண்ணி எப்படியோ மழை தண்ணி இழுத்து வச்சிருக்கு நான். அதான் அந்த மழை மழை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இதாக வரதில்லை, இறுக்கமாக வரும், இறுக்கமாக பிடிப்பாங்க கிடக்கு. அது இறுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா குறுகிய கால அறுவடையில் 80 நாள், இது 90 நாள் பயிர். 90 நாளில் தான் இது பழுக்கும். 90 நாளைக்கு பிறகு பட்டினா பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். 90 நாள் பிந்தினா எந்த பழமும் இப்போ இதில் செங்காயாக இருந்தால் சிவப்பாக இருந்தால் கூட 90 நாள் பிந்தினா காயாக இருந்தால் கூட இனிக்கும். ஏன்னா அது அறுவடை நாள் வந்துட்டு தான் அர்த்தம். அதுக்கு முன்னே எப்படிப்பட்ட பழத்தை பட்டினாலும் புளியாக தான் இருக்கும். கருப்பாக இருந்தாலும் புளியாக தான் இருக்கும். அது அந்த வைரமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன இந்த பழுக்கிற மருந்து இருக்கல்லோ, பழுக்கிற மருந்து அடித்தால் அந்த மாதிரியான ஒரு இறுக்கமாக இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. அது இப்போ நான் 80 நாள் 85 நாள் முடிஞ்சதுன்றால் நான் எல்லாத்துக்கும் இப்போ ஃபுல்லாக இதுக்கு எல்லாத்துக்கும் பழுக்கிற மருந்து அடித்து போட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே எல்லா பழத்தையும் பட்டி முடிக்கலாம். இப்போ எனக்கு அப்போ என்ன அதால் சேதங்களும் குறைவாக இருக்கும், ஆனால் பாதிப்புகள் கூடவே இருக்கும். அதால் பழுக்கிற எவ்வளவு பழுக்குதோ அவ்வளவுக்கு பழக்கட்டும், சேதம் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, பழக்கிறத பழத்தை முதல்ல நன்றி அண்ணா. என்னதுக்கு நாங்கள் நேற்று நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் சவுண்ட் மைக் பிரச்சனையால சவுண்ட் ரெக்கார்டாக ஆகலை, மிச்சம் எல்லாம் கிடக்கு சவுண்ட் மட்டுமே இல்லை. நான் தனியாக காய்ச்சி தான் எடுத்து போட்டிருப்பேன், உங்களோட சேர்ந்து காய்ச்சி இன்டர்வியூல கணக்கு தகவல் சொன்னீங்க நேற்று. அதனால அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது, அணில் தொல்லை. அணிலா இப்போ ஓடினாங்க அணில். அப்போ நான் சில பேர் சொல்லிடுறேன் அணிலுக்கு மருந்து வச்சு நஞ்சு வையாண்டு. நான் வைக்கிறது இல்லை, காரணம் என்னென்னு சொன்னால் அது இரதடி தான் வருது, அதனால் நான் நஞ்சு வைக்கிறேன். சாப்பிட்டு போயிருந்தேன், அது கீழே இருந்தாலும் எடுத்தேன் டேஸ்டாக இருக்கும். ஆனால் நான் வைக்கிறேன் இல்லை, என்னென்னா எனக்கு அந்த விருப்பம் இல்லாத ஒரு காரணம். அதுவும் உயிரினம், அதோட அதுவும் ஒரு இரிய தேடி வரைக்கும் நஞ்சு வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, அதால் நான் வைக்கல. கூடுதலாக அணில் கடிச்சிருக்கு எல்லா, அது சுத்த வர எல்லா இடத்துல. சரி, அது மேலால் வந்துட்டு நடுவிலும் கடிக்கும். ஓ இது இது ஃபுல்லாக போட்டு முடியும், ஒரு 2.5 லட்சம் பிடிக்கும். 2.5 லட்சம் நெட்டு கம்பி. பழைய எனக்கு 2004ஆம் ஆண்டு போட்ட இது, 2004ஆம் ஆண்டு போட்டது. இப்போ நெட்டு மாற்றிருக்கிறேன், 3 தடவை நெட்டு மாற்றியாச்சு. இப்போ புதுசாக போட்டோடைய இது நெட்டு போட்டதான் 2 வருஷத்துக்கு நெட் இருக்கும். இப்போ என்னோட நேற்று உங்களை நேரத்தை நடக்கிறது இன்றைக்கு நான் நடக்கிறது விரும்பல, நன்றி சொல்லிக்கிறோம் என்னோட நேற்று விட்டு இன்றைக்கு விட்டதுக்காக. மற்ற நீங்கள் அந்த இதுன்னு சொல்லுங்க, வெல்டிங் எதுவும் செய்கிறீங்க? வெல்டிங் வேலை செய்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் நான் என்ன எல்லாம் வரையாது. நான் அண்ணா வெல்டிங் வேலை, கதவுகள், அந்த ஜன்னல் கிரில்கள் அதெல்லாம் செய்கிறேன். அப்படி ராசுகள், கிரில்கள், கேட்டுகள் எல்லா வேலையும் செய்கிறோம். கூடுதல் இல்லை சகல வெல்டிங்கோட சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்வீங்க. அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துக்கொள்றேன், கீழே பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரவலே, இந்த லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம KS Shankar யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டன் ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகே, see you, டாடா, பாய் பாய். நன்றி.